கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் 5 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு 4வது சுளையாகிய நீடிய பொறுமை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடனுக்குடன் நடைபெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது கொஞ்சம் தாமதித்தால் உடனே எத்தனை முறுமுறுப்புகள், எத்தனை முகக்கோணல்கள். நம்மால் எதற்கும் பொறுமையாக காத்திருக்க முடிவதில்லை. டிராபிக்கில் வண்டியை ஓட்டும் போது சிக்னலில் எத்தனை நேரம் காத்திருப்பது என்று முணுங்கல்களும் முறுமுறுக்காமலும் நாம் இருப்பதில்லை. வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மால் சும்மா இருக்க முடிவதில்லை. பொறுமை என்பது இந்த காலத்தில் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை. நம்முடைய தேவனின் தெய்வீக குணாதிசயங்களில் ஒன்று நீடிய பொறுமை. பாவிகளாய் இருக்கையில் நம்மேல் அவர் பொறுமையுள்ளவராக இருந்தாரே. உலகம் சென்று கொண்டிருக்கிற பாதையை நோக்கினால் எத்தனை அக்கிரமங்கள், என்ன பயங்கரமான செயல்கள். நம்மால் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடிவதில்லை. எத்தனையோ முறை சொல்கிறோம், ஏன் ஆண்டவர் இவர்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறார் என்று. ஆனால் அவை எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்படி அக்கிரமம் செய்கிறவர்களையும் அழித்து விடாதபடி பொறுமையா இருக்கிறாரே, அது நீடிய பொறுமை அல்லவா? வேதத்துல நாம் பார்க்கிறோம், 2 பேதுரு 3 வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமலும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாரே என்று வேதம் கூறுகிறது. தேவன் அத்தனை பொறுமையுள்ளவராய் இருந்தார் என்றால் நாம் எத்தனை பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பொறுமையாய் இருந்த ஆதி விசுவாசிகள் பலரை காண முடியும். மோசே, ஆபிரகாம், யோசேப்பு, யோபு என்று பட்டியலை அடுக்கிக் கொண்டே போக முடியும். அவர்கள் பொறுமையாய் இருந்ததை போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளில் தேவன் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று பொறுமையை இழந்து போகாமல் அவருடைய நேரத்திற்காக நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சங்கீதம் 40 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நாமும் சொல்ல முடியும். எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க ஆவியானவரின் பலன் தேவை. அவர் கொடுக்கிற நீடிய பொறுமையாகிய கனியின் சுளை நம் வாழ்வில் இருக்கும்போது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற பழமொழியின்படி வெற்றி மேல் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதில் சந்தேகமில்லை. யாக்கோபு 5 வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது என்று. ஆகவே நாமும் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு கூட இருந்து தேவனுடைய திட்டத்திற்குள்ள பங்குள்ளவர்களாக இருந்து ஜெயம் எடுப்போம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீடிய பொறுமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தரலும். அநேக வேளைகளில் எங்களுடைய பொறுமையை நாங்கள் இழந்து போகிறோமே, எங்களுக்கு மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை உமக்கேற்ற ஒரு பாதையில நடத்தும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீடிய பொறுமை என்னும் ஆவியின் கனியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரித்தரலும். இன்னும் அதிக பொறுமையா இருக்க கற்றுத்தாரும். எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.